ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா டீ கடை ஸ்டைல் ஸ்நாக் தான் நம்ம செய்ய போகிறோம். அங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. அதாவது உள்ளி வடை, உள்ளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. வெங்காய வடை, வெங்காய பஜ்ஜி தான் அதுக்கு பேர். இந்த ஸ்நாக் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு நேரமெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். முதல்ல வெங்காயத்தை நல்லா உதிராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி கையில் நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா தண்ணி விடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கடலை மாவை 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 125 மில்லி கப்பு. இந்த கப் ஃபுல்லாக நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை சேர்த்துடுறேன். இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் மாவெல்லாம் கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு கப்பு அளவு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். நான் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 5 ஸ்பூன் மைதா மாவு இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு டீ கடை ஸ்டைலே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் மைதாவை மட்டும் போட்டு செய்யலாம். மைதா யூஸ் பண்ண பிடிக்காதவங்க வெறும் கடலை மாவு மட்டும் போட்டு நீங்கள் செய்யலாம். வேணும்னா கூட அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. எதுவுமே இல்லை, வெறும் கடலை மாவு மட்டும்தான் இருக்குன்னா வெறும் கடலை மாவு மட்டுமே வச்சு நீங்கள் செய்யலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெங்காயத்திலே தண்ணி விடுறதுனால நமக்கு அதுவே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு சேர்த்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையில் எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்காக ரொம்ப மாவு சேர்க்கக்கூடாது. வெங்காயம் தெரியணும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. மாவு அக்யூரேட்டாக நான் சொன்ன அளவுக்கு உங்களால் சேர்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சைஸில் வெங்காயம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் சொன்ன அளவே சேர்க்கும்பொழுது கொஞ்சம் இலக்கமாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடலாம். அதனால் கடலை மாவை முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கையில் உருண்டை பண்ணி பாருங்கள், நல்லா உருண்டையாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வரலன்னா திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து, அப்படி இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு லைட்டாக மாவை எடுத்தோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா நல்லா வெந்து வரும். இல்லைனா வெங்காயம் சீக்கிரமாக தீஞ்சிடும், மாவு கொஞ்சம் வேகாமலே இருக்கும். ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். உள்ளேயும் மாவு பச்சையாக இல்லாமல் நல்லா வெந்து வரும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அப்பப்போ திருப்பி கொடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா டீ கடை ஸ்டைலில் நம்ம உள்ளி வடை, உள்ளி பஜ்ஜி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது வெங்காய வடை, வெங்காய பஜ்ஜின்னு சொல்லலாம் இந்த ரெசிபியை.
நல்லா சூப்பராக வெங்காயம் வச்சு நம்ம டேஸ்டியான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். உள்ள வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய வெங்காயம் இருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெங்காயத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் கடலை மாவு மட்டும் நீங்கள் போட்டு செய்யலாம். அப்படி இல்லைனா வெறும் மைதா மாவு மட்டும் போட்டு செய்யலாம். நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். மைதா மாவு சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கேரளா ஸ்டைல் உள்ளி வடை எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.